என்றைக்காவது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களா? இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் கோல்டு ETF அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. பேங்க் மேனேஜர்ஸே நிறைய வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குன்னு அங்கே நிறைய பிரசுரங்கள்லாம் ஒட்டியிருந்தாங்க. இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து கவர்மெண்ட் இருந்து நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ அதை வந்து வாங்கினவங்களுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் வேற கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. இதை வந்து 7 வருஷம் வரைக்கும் வச்சிருந்து 7வது வருஷம் முடியும் போது இவங்க சேல் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. ஃபுல்லாக மாற்றணும், அதுக்கு பதிலாக காயின்ஸாக வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால தேவைக்காக வாங்குறவங்க காயின்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸாக வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் 2 பெரிய வல்லரசுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. இதில் அமெரிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாரிஃப் வார். சைனா அதிகமான அளவுக்கு கோல்டை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கோல்டோட ரேலி இன்னுமே மட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இன்னொரு 15,000 வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இன்னொரு 6 மாதத்துலேயே வந்தாலும் வரலாம். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டோட சம்மந்தப்பட்டது, உலக தலைவர்களோடு சம்மந்தப்பட்டது, அது ஒரு ட்ராக்கு. ஆனால் சில்வர் அப்படிங்கிறது ஆபரணத்துக்காக மட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் டிமெட் ஃபார்மேட்டுக்கு வாங்க. டிமெட் ஃபார்மேட்டில் ETF அழகாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ETF வாங்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுலாம் இருக்குது. ஸோ HDFC ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, ICICI ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஸ்கீமில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் தொடர்ச்சியாக மினிமம் 5 இயர்ஸ் நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, சில்வர் பீஸ் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது எல்லாமே சிறுக சிறுக பண்ணலாம். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து அந்த இயர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து எல்லாருமே வந்து கணக்கு போடுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் காசை எடுத்து இப்படி வந்து சேவ் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொடுக்குற காசை சேவ் பண்ணோம், நிறைய யோசிப்பாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ யார் யார் எந்தெந்த மாதிரி வந்து சேமிக்கலாம் மேம்? நீங்கள் இல்லத்தரசிகள் கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ இல்லத்தரசிகள் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரெகுலரான ஒரு பட்ஜெட் அப்படின்னு மாதாந்திர பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போடுவீங்க. உங்களுடைய மளிகை ஜாமான் லிஸ்ட்டு, அது இல்லாமல் பில்ஸு, எலக்ட்ரிக் பில்லு, பால் பில்லு, இந்த மாதிரி போடுவீங்க. இதோடு சேர்த்து என்றைக்காவது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களா? சில பேர் வந்து கம்பல்சரியாக சீட்டு மாதிரிலாம் கட்டுவாங்க. ஒன்று தீபாவளி சீட்டுன்னு கட்டுவாங்க, தீபாவளி கட்டுவாங்க, நிறைய நகை சீட்டுன்னு கட்டுவாங்க. சில பெண்கள் அதை ரொட்டீனாக வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் அந்த ஒன்றாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல சேமிப்பு. ஆதி காலத்துலேருந்து அது வந்து ஒரு எளிமையான, வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நகை கடையில் போய் போட்டு வச்சுக்குவாங்க. இப்படி தான் வந்து அவங்க கோல்டை வந்து சேமிக்கிற மாதிரி. மொத்தமாக பல்காக வாங்குறது அப்படிங்கும்போது திருமணத்தின் போது வாங்குறது தான் பல்காக வாங்குறது. அதுக்கப்புறமாக பர்த்டே, வெட்டிங் டே, இப்படி அன்பளிப்புகள், இப்படி தான் அவங்க வந்து கோல்டை வந்து வாங்கி சேமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீட்டு போட்டுட்டு இருக்க பழக்கம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இருக்குது. என்ன அமௌண்ட்டு தான் வித்தியாசப்படுது. இப்போல்லாம் ஒரு 1000 ரூபா போட்டால் 1 கிராம் கூட எடுக்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி இந்த சீட்டு போடுறது அப்படிங்கிறது கோல்டுக்காக போடுறது, சில்வருக்காக யாரும் போட்டதே கிடையாது. இனிமேல் நீங்கள் சில்வருக்காக போடுற காலமும் வந்துடும். ஸோ கோல்டுக்காக போடுற காலங்கள் தான் அதிகமாக இருந்தது. இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க, இல்லத்தரசுகளாக இருக்கிறவங்க, எந்த ஏஜில் இருக்கவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சில பெண்கள் ஏற்கனவே டிமெட் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கவங்க இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் கோல்டு ETF அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வீடுகளில் வந்து அநேகமாக நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எப்படி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸில் இருக்காங்களோ அதே மாதிரி இப்போல்லாம் வந்து எல்லா வீடுகள்லையும் ஒருத்தராவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அவங்க அட்லீஸ்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையாவது போடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது காரணமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க சாவரின் கோல்டு பாண்ட். நீங்கள் இதுக்கு போனாலே, பேங்க்கு போனாலே பேங்க் மேனேஜர்ஸே நிறைய வந்து சாவரின் கோல்டு பாண்டு வாங்குங்க, சாவரின் கோல்டு பாண்டு வாங்குன்னு அங்கே நிறைய பிரசுரங்கள்லாம் ஒட்டியிருந்தாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி நிறைய பேரை சாவரின் கோல்டு பாண்டு வாங்க வச்சாங்க. அது நிறைய கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுப்பா. இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து
கவர்மெண்ட் இருந்து நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கோல்டு வந்து மக்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாகவே தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை பாண்டில் எல்லாம் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த பாண்டு வாங்குறீங்கல்ல, இது நீங்கள் மாதம் மாதம் வாங்கிட்டு வரலாம், இல்லை அவங்க ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் மொத்தமாக ஒருத்தர் இவ்வளோ தான் வாங்கணும் கணக்கெல்லாம் இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு 100 கிராம் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மேக்ஸிமம் லிமிட்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து வாங்கினவங்களுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் வேற கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடைக்குதா? அது மட்டும் கிடையாது, இதை வந்து 7 வருஷம் வரைக்கும் வச்சிருந்து 7வது வருஷம் முடியும் போது இவங்க சேல் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது டேக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. ஸோ 3 in 1 விலை ஏற்றம், டேக்ஸ் பெனிஃபிட்டு, 2% இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் சாவரின் கோல்டு பாண்டு கவர்மெண்ட் அங்கீகரிக்கும் போது இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பல்காக போய் வாங்கலாம். இப்போ வாங்கணும் அப்படின்னா அதையும் வாங்கலாம், கிராம் கணக்கில் இப்பயும் வாங்கலாம். ஆனால் ரேட் வந்து வித்தியாசப்படும். ஆனால் அந்த ஸ்கீம் வந்து 2023 கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் நிறைய பேர் வாங்கினவங்க, அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி பலத்த லாபம். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாக போயிடுச்சு. அவங்க நினச்சது ஒன்று, நினச்சி செஞ்சது ஒன்று, இப்போ அவங்களுக்கு நஷ்டப்படுற மாதிரி ஆயிடுறதுனால இப்போ புதுசாக எந்த ஸ்கீமும் சாவரின் கோல்டு பாண்டில் லான்ச் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கோல்டு வாங்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே ஆபரணமாக வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு டைப்பு. நிறைய நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி லேடிஸ் எல்லாருமே கோல்டு வாங்க பிரியப்பட்டால் முதல்ல வந்து ஜுவல்ஸாக தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாரும் பெருசாக காயின்ஸ் வந்து வாங்கிக்கணும், 4 செயின் இருந்தால் கூட இன்னொரு செயின் இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிற டைப்பு தான் இங்கே நிறைய பேர். மற்ற கொஞ்சம் பேர் அதை தாண்டி வரும்போது சில பேர் வந்து பிற்காலத்தில் என் பொண்ணுக்கு இந்த டிசைன் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக மாற்றணும், அதுக்கு பதிலாக காயின்ஸாக வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால தேவைக்காக வாங்குறவங்க காயின்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஜுவல்ஸாக வாங்கும்போது தான் லிக்விடிட்டி அதிகம். நீங்கள் போய் பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, பணமாக கொடுப்பாங்க. பிஸ்கட்ஸ்லாம் வாங்கினா கிடைக்காது. ஸோ அதனால் ஜுவல்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப காலம் தொட்டு பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த லிக்விடிட்டி தான். ஸோ கோல்டை வந்து ஜுவல்ஸாக வாங்கிட்டு இருந்தது, காயின்ஸாக வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இனி வர காலகட்டத்தில் 1 கிராம் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆல் டைம் ஹை தான், 13,170 தாண்டிருச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷத்துக்குள்ள 15,000 கூட தொட்டுறலாம். அந்த அளவு ஏற்கனவே பெரும்பாலும் இருக்குமா. ஏன்னா இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வாங்குறதுனாலலாம் கிடையாது. இதுக்கு மிகப்பெரிய காரணம் 2 பெரிய வல்லரசுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. இவங்க 2 பேருமே உலக வல்லரசுகள். இதில் அமெரிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாரிஃப் வார். அவர் வெப்பன்ஸாகவே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே போனாலும் டாரிஃப் வார். இப்போ ஆயுதங்களை கொண்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் வந்து வெப்பனைசேஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. டாரிஃப் போட்டு நம்ம வந்து எல்லா கண்ட்ரியும் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இது இருக்கிறது. அப்படிங்கிறது அவர் கோல்டு சில்வரில் கை வைக்கலை. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, சேஃப் ஹெவன், நம்ம அதை வாங்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி இவர் பண்ணுற இந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு பெருசாக வராதுன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் பக்கத்தோ பாண்டு மார்க்கெட் பக்கத்தோ போக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கோல்டுலேயே கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு காரணம். அது அல்லாது சைனா போன்ற வல்லரசுகள், சைனா அதிகமான அளவுக்கு கோல்டை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது 2வது ரீசன். எல்லா சென்ட்ரல் பேங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டை வந்து எல்லா கண்ட்ரிலையும் வாங்கி 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 சேர்த்து குவிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறுத்துகிற மாதிரி இல்லை. இப்படி அதிகப்படியான பேர் வாங்க ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு மைனிங் தானப்பா. அதுன்னா தானாக வந்து இது ரீசைக்கிள் கிடையாது, சோலார் மாதிரி உங்களுக்கு கடல் தண்ணீர் மாதிரி அது ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி. தங்கம் எவ்வளோ இருப்பு இருக்கும், அது வெட்டி வெட்டி வேற எடுக்கணும். இவங்க இப்போ இப்படி வாங்கிட்டே இருந்தாங்கன்னா ஸோ அதன் காரணமாகவும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த ரேட் வந்து இந்த அளவு போயிட்டே இருக்குது. ஸோ இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்படணும். ஒன்று டாரிஃப் வேறு என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அது ஒன்று நடக்குமா அடுத்த கொஷின். இப்போ தான் அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ்க்கே போயிட்டுருக்கு, இனிமேல் நடக்கலை. ஸோ டாரிஃபோட பிரச்சனை நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா தங்கம் ஓரளவு குறையலாம். ஆனால் 15,000 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 13,000 வரதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள். பழைய லெவல், அதாவது இந்த வருஷம் தொடக்கத்துலையோ இல்லை 2024 தொடக்கத்துலையோ இருந்த அந்த கிராம் 7,000 8,000 அப்படிங்கிற வருவதற்கு ஏற்றிட்டாங்கன்னா இறங்குற மாதிரியே கிடையாது. அதிகபட்சமாக ஒரு கிராமுக்கு 2,000 ரூபா இறக்குவாங்க, இல்லை 3,000 ரூபா இறக்குனா பெரிய விஷயம். ஆனால் அதுக்காட்டுமே இவங்க 15,000 கொண்டு போயிடுவாங்க போட்டிருக்கே, போகிற வேகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார் பிரச்சனை குறையணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அங்கே என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, அங்கே அமெரிக்கா தான் மறுபடியும் பிரச்சனை.
ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜெரோம் பவல் அப்படின்னு சொல்றவருக்கும் இவருக்கும் நிறைய பிரச்சனை. அவர் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறவர் கூட்டவர். இவர் சொல்கிற மாதிரி பண்ணணும், இவர் சொல்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த ஜெரோம் பவல் மேலே நான் கிரிமினல் கேஸ் போடுவேன் அப்படின்னு இப்படி ஒரு உலக வல்லரசுகளுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு இல்லை. ஸோ அவருடைய பதவிக்காலம், ஜெரோம் பவல் பதவிக்காலம் மே மாதம் வரைக்கும் இருக்குது. இனி அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, இன்னுமே நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன், ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதை குறைப்பேன். அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க உங்கள் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிட்டே போகும். அப்போ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்ப்பாங்கல்ல, கம்மியான இதில் வரதை விட நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீட்டைலர்ஸும் எங்கே வராங்க, கோல்டுக்கு வராங்க. ஸோ இப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காம அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டில் தான் பீக்கில் இருக்குல்ல, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே மறுபடியும் மாறுவாங்க. ஸோ கமாடிட்டியும் ஈக்விட்டியும் இன்வெஸ்ட்லேயே அவங்களுக்கு ப்ரொபோஷனலாகவே இருக்கும். ஸோ இதன் காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு மாறணும். அடுத்து சைனாவுடைய வாங்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மட்டுப்படணும். ஸோ இது இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சும்மா இல்லாமல் ஈரான், இஸ்ரேல், அவங்களுடைய வார், உக்ரைன் வார், இப்படி இன்னுமே எல்லாமே முடியல. ஸோ இந்த குளோபல் டென்ஷன் அப்படிங்கிறதும் குறையும் பட்சத்தில் நமக்கு வந்து கோல்டு விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பட்ஜெட் வேறு, பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ, அந்த டியூட்டி இதெல்லாம் மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது அதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அதனால் கோல்டோட ரேலி இன்னுமே மட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இன்னொரு 15,000 வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இன்னொரு 6 மாதத்துலேயே வந்தாலும் வரலாம். இப்போ அடுத்து சில்வரும் தனியாக ஓட்டிகிட்டு வருது, சில்வரும் ஏறிக்கொண்டு தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் சில்வர் வாங்கி வைக்கிறாங்க மேம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில்வருக்கு பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூன்றது கம்மி தானே. நம்ம சில்வர் வாங்கி வச்சு அதை ரீசேல் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு அது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்காதுல்ல மேம்? சில்வர் வந்து இப்போதாம்மா கண்ணுக்கே தெரியுது. ஆரம்பத்துலலாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சும்மா கொலுசு வாங்குறது, பூஜை பொருட்கள் வாங்குறது, இன்னும் சில பேர் வந்து சின்ன சின்ன காயின்ஸு பார் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம கோயில்கள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் சில்வருடைய பயன்பாடு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலுக்கு அதிகமாயிருச்சு. இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டோடு சம்மந்தப்பட்டது, உலக தலைவர்களோடு சம்மந்தப்பட்டது, அது ஒரு ட்ராக்கு. ஆனால் சில்வர் அப்படிங்கிறது ஆபரணத்துக்காக மட்டும் கிடையாது. மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாகிருச்சு இந்த 5 வருஷத்தில். ஒரு பேட்ரி தயாரிக்கணும், இவி பேட்ரி தயாரிக்கணும்னா 25லேருந்து 50 கிராம் தேவைப்படுது. இது இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜி போன தடவை 10% வந்து இப்போ அடுத்து 17% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த போட்டோ வால்டெக் செல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சில்வர் தேவைப்படுது. ஸோ அது இல்லாமல் 5G எலக்ட்ரானிக்ஸு, செமிகண்டக்டர் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் தேவைப்படுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜுங்கிறது கடந்த 5 வருஷத்தில் அதிகமாக சில்வருக்கு தேவைப்படுது. ஆனால் சில்வர் அப்படிங்கிறது மைனிங்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது ஜிங்க் போன்ற பொருட்கள் எடுக்கும் போது வரக்கூடிய உபரியான ஒரு பொருள். அங்கே ஒரு மைனிங்கோட இண்டஸ்ட்ரியும் இல்லை, உற்பத்தி என்ன அங்கே கிடையாது. ஆனால் தேவைகள் இந்த ஒரு பக்கத்துக்கு அதிகமாகிட்டே வருது. இது பத்தாதுக்கு நம்ம சைனாலேருந்து தான் அதிகமான அளவுக்கு நம்ம வந்து சில்வரை வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அங்கே சைனா என்ன பண்ணுறாங்க, அதை ரிசர்வில் வச்சுக்கணும், அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. நாங்கள் இனிமேல் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து எங்கள் சில்வர் வந்து எல்லா நாடுகளுக்கும் நிறைய ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பதுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து வரக்கூடியது நமக்கு கிடைக்கல, இங்கேயா நமக்கு தேவையா அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள், சில்வர் கண்டிப்பாக இப்போயே வந்து நம்ம கடைகளில் வந்து 1 கிராம் 292 ரூபா நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது, இன்னைக்கு ரேட்டு பொங்கலுக்குள்ளேயுமே 300 ரூபா டச் பண்ணுறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைம்மா. ஸோ 300லேருந்து அடுத்து 400 500 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக போய்கொண்டே இருக்கும் பட்சத்தில் சில்வருடைய போக்கு வந்து வாலட்டாலிட்டியும் அதிகமாக இருக்கும். சில்வர் திடீர்னு பார்த்தீங்கன்னா 300 கிட்ட போனோன்னா மறுபடியும் கூட ஒரு 30 ரூபா கூட கீழே வரலாம். ஆனால் முந்தின ரேட்டுக்கு எதிர்பார்ப்பது என்பது கிடைக்காது. பழைய ரேட்டுக்கு 100 ஏறிடுச்சுன்னா அது திரும்பி அந்த ஒரு பழைய நிலைமை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேட்டு எங்கேயாவது பார்த்து சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி 2 நாட்களே பாருங்களேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா அந்த ரேட்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காட்டும். அதுவே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து டிமாண்டு கிரியேட் ஆகி மக்கள் வாங்க வந்துடுறாங்க. ஸோ 300 கிட்டே வரும்போது ஒரு பீக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே வாங்கினவங்கெல்லாம் கொஞ்சம் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்வர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளியாக பூஜை பொருட்களாகலாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சில பேர் அது வந்து இப்போ வந்து பணமாகவும் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு அந்த வேல்யூஷனில் ஒரு 10% போக உங்களுக்கு பணமாகவும் கிடைக்கிறாங்க. இப்போல்லாம் வர ஏப்ரல்லேருந்து பேங்க்கில் கூட நம்ம ஜுவல்ஸாக வாங்கினீங்கன்னா, பெரிய பெரிய குடம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜுவல்ஸாக வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து வெள்ளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பூஜை பொருட்களாகவோ இல்லை ஆபரணங்களாகவோ வாங்குவதை தவிர்த்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தானே,
அப்போ நீங்கள் டிமெட் ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஓகே. டிமெட் ஃபார்மேட்டில் ETF அழகாக உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் தாராளமாக சில்வர் ETF இன்னைக்கெலாம் 250 ரூபா போயிட்டுருக்கு. அதுக்கும் நம்மளோட ஒரிஜினல் கிராமுக்கும் வித்தியாசம் இருக்கும். 250 ரூபா போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு மில்லிகிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ETF வாங்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுலாம் இருக்குது. ஸோ HDFC ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, ICICI ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். சில்வர் ரேட் ஏறும்போது உங்களுக்கு அந்த யூனிட்ஸும் ஏறும், நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ சில்வரில் முதலீடு அப்படிங்கிறத நினச்சிங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே மேம், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா ஒரு வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்கலாம், 1 கோடி ப்ராஃபிட் பார்க்கலாம், இல்லை 5 வருஷத்துல 1 கோடி சேவ் பண்ணலாம். இது சாத்தியமா மேம்? உண்மையா அது பண்ண முடியுமா? உண்மையாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே இருக்குதாம்மா. 5 வருஷம் நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணணும். இங்கே எத்தனை பேர் அந்த 5 வருஷம் தொடர்ந்து பண்ணுறாங்க? மினிமம் 5 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க, இல்லை மினிமம் 7 இயர்ஸ், இன்னும் சொல்ல போன பிற இன்னும் 10 வருஷம். நீங்கள் இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அது வரவே மாட்டேங்குது. 1 வருஷம் போன உடனே மொபைல் எடுத்து பார்க்குறாங்க, இவ்வளோ வளர்ந்துருச்சா, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் வெளில எடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் வருது. இன்னும் சில பேருக்கு எதிர்பாராத நிறைய தேவைகள், அதை அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. இன்னும் சில பேர் அதை கண்டினியூ பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஹெல்த் இஷ்யூங்கிறது எப்போ எந்த சமயத்தில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி வேலை இல்லாமல் திடீர்னு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவர் எப்படி அவரால் அந்த சிப்பை கண்டினியூட்டி பண்ண முடியும்? ஸோ அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் நம்ம 1 கோடி என்ன விட்டால் நம்ம 50 கோடி கூட சேர்க்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த கண்டினியூட்டியான அந்த தன்மை கிடைக்குது? ஒரு 5 EMI கட்டிட்டாலே அதுக்கப்புறம் 6வது EMIக்கு திணறாங்க. அதே மாதிரி ஒரு 10 SIP இப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா போட்டிருக்கவங்க கூட 10 மாதம் முடிஞ்சோன்னு அந்த 1000 ரூபாய் ஒன்று மறந்துடுறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வேறு இதுக்கு மாற்றலாமா. ஸோ அதே மாதிரி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இந்த இதில் ப்ராஃபிட் வந்துச்சு, இதை தூக்கி அதில் மாற்றுறது, அதை தூக்கி இதில் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டியாக இருக்கும் பட்சத்தில் கண்டினியூட்டி உங்களுக்கு செயின் பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக 1 கோடிலாம் சேர்க்க முடியாது. ஆனால் எந்த ஒரு ஸ்கீமில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் தொடர்ச்சியாக மினிமம் 5 இயர்ஸ் நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, சில்வர் பீஸ் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது எல்லாமே சிறுக சிறுக பண்ணலாம். இங்கே நீங்கள் ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுடைய சிறுக சிறுக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் வச்சுக்கிட்டே வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது சாத்தியப்படும். ஆனால் அதற்கு பொறுமையும் அந்த கண்டினியூட்டியான டைம் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைம் கொடுக்க அது உங்களுக்கு செல்வ கடலாகவே மாறும். ஆனால் அந்த அளவுக்கு பொறுமையோடு நிதானமாக பண்ணுனா இது சாத்தியமா. ஓகே மேம். அண்ட் இப்போ என் வயசில் இருக்க பொண்ணுங்கள்லாம் இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25,000 வீட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களோட செலவுக்கு ஒரு 5,000 எடுத்துருக்காங்க. அதில் எப்படியோ மிச்சம் முடிச்சு ஒரு 2,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் மேம்? நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா எது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈவன் 2,000 தான் என்னால் முடிந்தாலும் தாராளமாக முடியும்ப்பா. 2,000ல் ஒரு 1,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு வரும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்குது, அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ சேஃபான ஃபண்டு இண்டெக்ஸ் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அப்ரோச் பண்ணலாம், இல்லையா நீங்கள் நெட்லேயே பார்க்கலாம். ஸோ அந்த ஃபண்டில் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம். ஸோ மாதம் நீங்கள் அதில் போட்டே வரணும். ஒரு 1,000 ரூபாயை இந்த தேதியில் எடுத்துருங்கன்னு சொன்னால் அழகாக எடுத்துருவாது. இன்னொரு 1,000 ரூபாயை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கோல்டு ETF, சில்வர் ETF, இதில் ஒரு 500 ரூபா, அதில் ஒரு 500 ரூபா, ரெண்டுமே போடணும். இது ஒரு 500 தாராளமாக போடலாம். மாதம் அந்த 500 ரூபாயை இந்த மாதிரி ETFலையும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தை கழிச்சு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஏன்னா நீங்கள் அதை போய் உட்காந்து டெய்லி பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்மால் ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டும் ஒரு ஐடியலான ஒரு வழி அப்படின்னு நான் சொல்லுவேம்மா. ஓகே மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். நன்றிம்மா.